சந்தோஷமாக இருக்கணும், எல்லோரும் நிம்மதியாக இருக்கணும். சரிங்களா? அந்த காலத்தில் நமக்கு நம்மளுடைய பேரண்ட்ஸ் இருந்தாங்க, தாத்தா பாட்டி இருந்தாங்க, அத்தை மாமா சித்தி சித்தப்பா என்ன சொல்கிறீங்க எல்லாருமே இருந்தாங்க. நிறைய உறவுகள், பெரியம்மா பெரியப்பா அண்ணி அண்ணன்னு சொல்லி நிறைய பேரோட சார்ந்து வாழ்ந்தோம். இன்றைக்கி சார்பில்லாத ஒரு வாழ்க்கையில் நாம் இருக்கோம். இருந்தாலும் அந்த பழமை ரொம்ப முக்கியமானது. எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஆரோக்கியத்துக்காக. கண்ணை விற்று ஓவியம் வாங்கியது போல் நம்ம ஹெல்த்தெல்லாம் லாஸ் பண்ணிவிட்டு பணத்தை சம்பாரித்து அது மூலமாக நம்ம வாழ்கிற வாழ்க்கைங்கிறது நமக்கு நாமே இப்போ ஒரு படுகொலியை நம்ம தயார் பண்ணியிருக்கோன்னு அர்த்தம். ஸோ வாழ்க்கைக்கு பணம் தேவை தான், ஆனால் பணத்துக்கு வாழ்க்கை தேவையில்லை, வாழ்க்கைக்கு பணம் தேவை. ஸோ இதை மறந்துடாதீங்க தயவுசெய்து. அந்த காலத்தில் உள்ள உறவுகள் இன்றைக்கும் இருக்க தான் செய்யுது. இந்த பணம் பகையை உண்டாக்கிடுச்சு, பங்கு போடுறதை உண்டாக்கிடுச்சு, பிரிவுகளை உண்டாக்கிடுச்சு. ஸோ அதனால் மனசுக்குள்ளே அன்போடு இருங்க. சரிங்களா? ரொம்ப நல்லது. கண்களுக்கு குளிர்ச்சியான இயற்கையை நேசிங்க. சாதாரணமாக இருங்க. இந்த ஒரு ஃபேன் போதும் நமக்கு. இந்த காற்று நல்ல வெயில் அடித்ததுக்கு கடவுள் நிறைய மழையை கொடுத்து பூமியை நல்லா குளிர செஞ்சுட்டார். சரியா? ஸோ இந்த குளிர்ச்சி இன்னும் 1 மாதத்துக்கு தாங்கும். அப்போது வெயிலெலாம் போயிடும், காற்று காலம் வந்துடும். ஏசி வாங்க முடியாதவங்க என்ன பண்ண முடியும்? பணம்னு போனால் பணத்தை சம்பாதிக்கிற அளவுக்கு தான் இங்கே பிழைப்பை வச்சுருக்காங்களே தவிர ஆரோக்கியத்தை சம்பாதிக்கிற மாதிரி எந்த பிழைப்புமே இல்லை. ஸோ மக்களே, டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப் அண்ட் அதர் செல்ஃப் ஆல்சோ. நம்மளும் நல்லா இருக்கணும், நம்மளை சுற்றி உள்ளவங்களையும் நல்லா வைக்கணும். மீண்டும் நான் வீடியோலாம் போடுவேன். எல்லா நலனை பற்றியும், ஹெல்த்தை பற்றியும், இயற்கையை பற்றியும், ஆரோக்கியத்தை பற்றியும் தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். கண்டிப்பாக அனுபவத்தை நான் சொல்கிறேன். யூஸ் பண்ணிக்கங்க. அதே சமயம் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.